அதாவது தமிழ்நாட்டுக்கே எங்களுக்கு ஒரு தலையெழுத்து என்னடான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எப்படி ஆந்திராவும் தெலுங்கானாவும் தெலுங்கு பேசினாலும் கூட 2 மாநிலங்களா பிரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருந்த மன்னர்களுடைய தலையெழுத்தையே ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தால தான் உலக ஆள வேண்டிய ஒரு இனம் தன்னைத்தானே சுருக்கி கொண்டு வாழ்ந்ததுன்னு நான் நிறைய வாட்டி பேசியிருப்பேன். அதில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ராகுல சங்கரத்தியாயனுடைய ஊர் சுற்றி புராணத்தில் சொல்லியிருப்பேன், இந்தியாவிற்கு மிக அருகில் இருக்கின்ற ஆஸ்திரேலியாவை பல மத காரணங்களுக்காக நீ கடல் கடந்து போகாமல் விட்டீங்கடான்னு. ஆனால் கடலை கடந்து போன ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் போன்றவர்கள் எல்லாம் கடல் கடந்து தான் போனாங்க. அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அதனால்தான் கிழக்காசிய நாடுகளை அவர்களால் வெல்ல முடிந்தது. வெல்ல முடிந்த அவர்கள் வடநாடுகளுக்கு பக்கம் சென்றிருந்தால் மோடி சொல்றார், எப்படி தெளிவா சொல்றாரு பாருங்க. தெளிவா சொல்றாரு காரணம் அப்படிதான் குழப்பறது. அவன் கங்கையிலிருந்து நீர் கொண்டு கோவிலை கட்டினான்னு சொல்றார், சோழ கங்கத்துல கொட்டினான்னு சொல்லிட்டு. ஆனால் சோழர்களுடைய வரலாற்றில் கனக விசையருக்கு கல்லெடுத்து வந்தது. வடவர்கள் தமிழர்களை மிக குறைவாக பேசியதனால் கனக விசையர்களுக்கு கல்லெடுத்து வந்தது. இப்படி தமிழ்நாட்டுடைய மரபுகள் சேர மன்னனுடைய வரலாற்றிலிருந்து சோழ மன்னனுடைய வரலாறு வரைக்கும் இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தமிழ்நாடுன்ற ஒன்றே கிடையாது. இவர் சொல்ற காலகட்டத்தில் தமிழ்நாடு என்ற ஒன்றே கிடையாது. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு என்று தமிழர்களே பல கூறுகளா பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு உட்கார்ந்தான். இதுல குறுநில மன்னர்கள் வேற, பாரி, ஓரி, இந்த மாதிரி பல இடங்கள் குறுநில மன்னர்களுடைய ஆட்சி இருந்த இடத்துல தமிழ்நாடு என்பதே ஒரு ஒன்றுபட்ட நாடாக இல்லாமல் இருந்த இடம். 3 மன்னர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இடம். அப்போ இந்தியாவினுடைய பெருமையை எங்க கை வைக்கிறாருன்னு பாருங்க. சோழர்களுடைய பெருமை என்பது இந்தியாவினுடைய பெருமை. சோழர்களுடைய ஆட்சி முறைகள் என்பது இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஒன்று. இந்தியா எங்க இருந்தது அப்போ? 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டுலாம் இந்தியா என்ற ஒரு நாடே கிடையாது. வெள்ளக்காரன் 1700களில் வரும்போதே 656 குறுநில மன்னர்களாக பிரிந்து கிடந்த ஒன்று. முகலாய சாம்ராஜ்யம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லையா? அசோகர் காலம் என்பது வேற. அந்த இடத்துல கூட தமிழ்நாடு என்பது இந்தியாவுடைய மேப்ல இருந்ததே கிடையாது. இந்தியாவுடைய வரைபடத்தை அது இருந்ததே இல்லை. அதை எடுத்து திருடி உடனே என்ன பண்றாங்க, சோழர்களுடைய ஆட்சி காலம் இந்தியாவினுடைய பெருமையை பறைசாற்றியது. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளம்பரம், ஒரு மோசமான பரப்புரை. ஒரு தமிழ்நாட்டினுடைய தொன்மத்தையும் வரலாற்றையும் நீங்க மாற்றி சொல்றது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பெருமைன்றீங்க. அவ்வளவு சொல்லுவாங்க, அதையும் சொல்லுங்க.